வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க. அமாவாசை நாளில் அங்காள பரமேஸ்வரி அம்மாவை போய் வணங்குறது எப்படி ஒரு ஸ்பெஷலோ, அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் அண்ணாமலையாரை கிரிவலம் வர்றது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல்னு எல்லாருக்குமே தெரியுங்க. நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. அப்படி இருக்கும்போது கிரிவலம் போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பண்ணோம், எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, அதாவதுங்க நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜகோபுரத்துலேருந்து கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம கிளம்புறோம் இல்லைங்களா. கிளம்பும்போது அஷ்டலிங்கங்களும் 8 திசையிலையும் 8 லிங்கங்களாக சிவபெருமான் காட்சி அளிக்கிறார் இல்லைங்களா. அவரை வணங்கிட்டே நம்ம போகிறோம். இப்போ நடந்து போகும்போதுங்க சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதை அதெல்லாம் பேசவே கூடாதுங்க. முடிந்த வரைக்கும் அண்ணாமலையாரோட பாடல்கள் பாடணும். இல்லை அவரோட பாடல் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனில் கூட ஒரு பாடலை போட்டுக்கிட்டு நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே நடந்து போகலாம். அது மனதுக்கு சந்தோஷத்தை தரும், நம்மளுக்கு நடந்த களைப்பு போக்கும். அதே மாதிரிங்க இன்னொன்று சொல்லுவாங்க, அங்கே பிரசாதங்கள் அன்னதானங்கள் போகிற வழியிலலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அவங்க பாவத்தை கழிக்க நம்மளுக்கு தராங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா திருவண்ணாமலைன்றதே ஒரு புனித பூமி, சித்தர்கள் வாழ்ந்த பூமி, சாதுக்கள் வாழற பூமி. அந்த பூமியில் அந்த மண்ணே ஒரு விபூதி பிரசாதம் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நானுமே அண்ணாமலையார் கோயிலுக்கு ஒரு முறை போகும்போது நான் ஹோட்டலில் சாப்பிட்டதுங்க, ஒரு 50 ரூபா தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டது. அப்பா அண்ணாமலையாரே, உன் கோயிலில் பிரசாதம் கிடச்சி நான் சாப்பிட்றனோ இல்லையோ, உன்னோட மண்ணில் உன்னுடைய இந்த திருவண்ணாமலை எல்லைக்குள்ளே அந்த இடத்துல நான் சாப்பிட்ற இந்த தயிர் சாதமே உன் பிரசாதம் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டது உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த அன்னதானங்கள் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொடுக்குற அன்னதானங்களை வாங்கி சாப்பிடுங்க. உங்கள் உடல்நிலை சரியாகும். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே தவிடுபடியாயிரும். அப்படி நீங்கள் அதை வேண்டான்னு ஒதுக்குனா அது உங்களுக்கு தாங்க நஷ்டம். அது யார் பேச்சும் கேட்காதீங்க. பிரசாதங்களை வாங்கி சாப்பிடுங்க. அது மாதிரி போகிற வழி முழுக்குமே பட்டினியாக போகணும், அப்படியே ஒன்றுமே சாப்பிடாம தான் கிரிவலம் சுற்றணும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படியும் கிடையாதுங்க. நிறைய பேருக்கு சுகர், பிபி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. உங்களால் முடிஞ்சது, அதாவது சுகர் இல்லாமல் பொருட்கள் நிறைய விற்பனை ஆகும். ஆனால் இப்போ பாரம்பரிய உணவான கொழுக்கட்டை, அடை அந்த மாதிரிலாம் கூட விற்பனை பண்ணாங்கங்க. அங்கே நாங்கள் போகும்போது அது சுகர்லாம் நாங்கள் பார்க்கல. 1-2 கொழுக்கட்டை வாங்கி சாப்பிட்டோங்க. அந்த மாதிரி தண்ணி பாட்டில்கள், சாப்பாடுகள் இலவசமாக நிறைய வழங்குறாங்க. வாங்கி சாப்பிடுங்க, அதில் ஒரு தவறும் இல்லைங்க. அண்ணாமலையாரோட அருள் கிடைச்சா சிவனை வணங்குறதே ஒரு பாக்கியம்தான். அவர் நினச்சா மட்டும்தான் நீங்கள் அங்கே வர முடியும். நீங்கள் நினச்சா அங்கே போகவே முடியாதுங்க. அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா சிவன் நினச்சாதான் நீங்கள் அவரை வணங்குறதுக்கான பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க நல்லபடியாக சாப்பிட்டு நல்ல விதமாக போய் கிரிவலம் சுற்றிட்டு வாங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். வாழ்க வளமுடன். அண்ணாமலையார் அருள் பெற்று வாழ்க.